ஹலோ மக்களே, வெல்கம் பேக் மை சேனல். பாருங்கள், வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி அங்கே தான் போயிட்டு அந்த டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கோவிலாக இருந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஸ்ரீரங்கம் கோவிலை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சரியாக ஸ்ரீரங்கம் அந்த கோபுரம் இருக்கக்கூடிய அந்த வீதியில் தான் வந்துட்டுருக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த கோபுரம் தான் இந்த ஸ்ரீரங்கமுடைய கோபுரம். அதாவது 239.5 அடின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 73 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரம்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார். அவர்கிட்ட 2 வீலர் வாங்கிட்டு இன்றைக்கி வண்டியிலேயே தான் போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரத்துக்குள்ளேயே நம்ம 2 வீலர்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் இந்த மாதிரி நம்மளை பார்க்க முடியாது. ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில். அதுவும் ஒரு கோபுரம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 கோபுரங்களை தாண்டி நம்ம கோவிலுடைய அந்த மெயின் கோபுரம் வரைக்கும் 2 வீலர்லேயே உள்ளே போகலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போக போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த 239.5 அடி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரம். பால்கோவை சண்டை போடாங்க இந்த இடமா, இங்கே வாங்கணும் பால்கோவை. இந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கோபுரங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான வீதிகள்லாம் அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதுதான் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன ஒன்று, வெயில் கொஞ்சம் வாட்டி எடுக்குது. காலையில் 10:30 மணி தான் ஆகுது. இப்போயே வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. இன்றைக்கி கரெக்டாக சனிக்கிழமை அப்படின்றதால கூட்டமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருச்சியை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலேயே மிக தூய்மையான நகரங்களில் கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான ஊர்கள் பெயர்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூய்மை நகரம் திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஊரில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு கடைசியாக நாங்கள் 2018 அந்த டைமில் தாங்க வந்தோம். வரும்போது எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து இந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண விழா விஷயமாக நாங்கள் இந்த திருச்சிக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஊர்கள்லாம் அடுத்தடுத்த விழாக்களை காட்டுவோம் பாருங்கள். இன்றைக்கி இப்போ இந்த பிரம்மாண்டமான கோவிலுக்குள்ளே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எனக்கு இந்த கோயிலுக்குள்ளே பிடித்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே போய்ட்டு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள், எத்தனை கோபுரங்களை கடந்து நம்ம உள்ளே அப்படியே 2 வீலரில் போயிட்டே இருக்கோம். அதுதான் இந்த ஊரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவிலோட என்ட்ரன்ஸ் வரப்போகுது. 8 வருஷங்க அப்புறம் இந்த கோவிலுக்குள்ளே நான் வரேங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பழமை மாறாத தோற்றங்கள் இந்த கோவிலில் காலாகாலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்றதால இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 108 திவ்ய தேச தலங்களில் முதன்மையான ஸ்தலம் இது தான். திவ்ய தேசங்களுக்கெல்லாம் தலைமை ஸ்தலம் இதுதான். இந்த கோவிலுக்கு அப்புறம் தான் திருப்பதி, பல முக்கியமான பெருமாள் கோயிலெலாம் கூட இதுக்கப்புறம் தான் வரும். இது ரொம்ப முக்கியம். பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்குள்ளே இப்போ டைமிங் சாமி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபெசிலிட்டிலாம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த
வயசானவங்களை கூட்டு வரதுக்கு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. நாங்கள் முன்னாடி வரும்போது அதெல்லாம் இல்லை. நிறைய கோயில் இப்போ வந்துடுச்சு. சூப்பராகவே இருக்குது இந்த முன்கால் மண்டபம்லாம். இந்த கோவிலில் வந்து அந்த ஏலம் விடுவாங்க, அந்த அம்மனுக்கு சார்த்தி அந்த புடவைகள், அதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிறப்பு வழி தரிசனம் அதில் போகலான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து க்யூ பயங்கரமாக நின்றுட்டுருக்கு. பொது தரிசனம் தான் பார்க்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு vlog தாங்க இது. இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் இருக்காது. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ராமானுஜருடைய பூத உடல் வந்து இன்னும் இந்த கோவிலில் வந்து உயிர் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்னதி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான அந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய கோவில்களில் ஸ்ரீரங்கம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த வழியாக தான் நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அதிகாலையில் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உள்ளே போவாங்க. அந்த இடம் தான் இது. கோவில் குளம் வந்து உள்ள அழகான காட்சியை தந்துட்டுருக்கு. சொர்க்கவாசலுடைய பெயர் பார்த்திங்கன்னா பரமபத வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மலாம் வந்து லைவில் பார்த்துருப்போம். அதிகாலையில் மக்கள் அந்த வழியாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உள்ளே போவாங்க. அதில் போயிட்டால் சொர்க்கத்துக்கு போனதாக ஒரு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் உண்மையில் அது கிடையாது. இது வந்து புறத்தில் ஒரு இதாக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே சொர்க்கவாசல்ன்றது நம்ம மனித உடலில் இருக்குது அப்படின்றத சில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் போக போக ஆன்மீகத்துடைய அனுபவத்தில் புரிஞ்சுப்பீங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய்ட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய அன்னதானம், அதையும் நாங்கள் காட்ட போகிறோம். கோவிலில் அன்னதான சாப்பாடு இருக்குது எல்லாருக்குமே, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து நான் சொன்ன மாதிரி ராமானுஜர் சன்னதியை காமிச்சிட்டு முடிஞ்சால் அங்கேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கும் அப்படின்னு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடித்த இடம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து தியானம் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன கோயில்? கும்பிட்டு ஓடு. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் பெருசாக தெரிலங்க. அந்த காலத்து அந்த வடிவமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடங்களுக்கு கீழே வந்து வெயில் தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், குளத்துக்கு வெளியில் அப்படியே நான் வந்துட்டுருக்கேன். இங்கே நல்லாவே வெயில் வந்து தெரியுது. குளத்தை காட்டுறேன் பாருங்கள். கோயில் உள்ளேருந்து பார்க்கும்போது அழகாக தெரிஞ்ச குளம் வந்து நம்ம வெளிப்பிரகாரங்கள்லேருந்து ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. உள்ளே யாரும் போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது எட்டி பார்க்காமல் இருக்கிறதுக்கு கிரில்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது அழகாக. கோவில் குளம் அப்படியே ஃபுல்லாக பாசி படிஞ்ச மாதிரி ஒரு பச்சை நிறத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு திருக்கோவில் தான் இதுங்க. டைம் பாஸ் ஆகும் உள்ள நல்லா. சாமி பார்த்துட்டு வெளில வரதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அடுத்து நம்ம தாயார் சன்னதியெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ராமானுஜர் சன்னதியையும் பார்க்க முடியும். அங்க பாரு இருக்கு பாத்தியா? நிஷா இங்க பாரு. நிஷா அங்க பாரு, மாமா பாரு. இங்க பாரு. ஹாய் ஹாய் கட் ஹாய். இங்க பாத்தியா? ஃபிஷ் எல்லாம் சூப்பரா இருக்குல? ஜாலியா இருக்குல அது. இதுல ஜாலியா இருக்குல. நடிடா. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதரையும் தாயார் ரங்கநாயகியையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி இந்த நகரம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நகரத்தில் காவிரி ஆறும் கொள்ளிடம் ஆறும் அது பிரியக்கூடிய இடத்துல ஒரு தீவு போல அமைந்திருக்கக்கூடிய நகரத்தை தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு அழகான ஒரு ஊர் தான் இந்த ஸ்ரீரங்கம். இந்த இடத்துல என்னென்ன கோவில்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே திருவானைக்காவல்னு சொல்லிட்டு ஒரு சிவஸ்தலம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே
தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம். நம்ம முடிஞ்சால் அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த திருவரங்கம், இந்த கோவிலுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் டே வந்து ஸ்பெண்ட் ஆகிடுது. அவ்வளோ பெரிய ஒரு கோவில் இது. இப்போ நம்ம வந்து ஆயிரங்கால் மண்டபம், அந்த சிற்ப தூண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு பார்க்க போகிறோம். ஆமாம், அது போட்டிருக்கு பேர் மேலே. அந்த வெள்ளை கோபுரம் கூட நல்லா இருக்கு. பார்க்கலாம் வாடா. அந்த லாஸ்ட்டில் யானை பாரு, செமையாக இருக்குது. க்ளோஸ் ஆகிருக்கான். அப்படி கிட்ட மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு. எல்லா கோவில்லையுமே ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கோயிலில் கண்டிப்பாக இருக்காமல் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. இந்த தூண்கள்லாம் வந்து பழமையான அந்த காட்சியை கொடுக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்க முடியல, கிரில் போட்டு வந்து மூடியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப உறுதியான ஒரு தூண்களால் வந்து செதுக்கியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கோபுரம் கூட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:30 மணி ஆயிடுச்சு. டைம் போனதே தெரில. அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். ராமானுஜரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியில் உட்காந்துட்ருக்கோங்க. இந்த இடத்த தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே வந்தேன். இந்த கோவிலுக்குள்ளேயே எனக்கு பிடித்த ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமானுஜருடைய சன்னதி தான். சரியாக நம்ம சித்தர் மார்க்கத்தில் இருக்கவங்களாம் வந்து ஜீவசமாதி அப்படின்ற பேர்லேயே சொல்லுவாங்க. வைணவர்கள் வந்து அதை ஜீவ சமாதி அப்படின்ற பேரில் குறிப்பிடாமல் ராமானுஜர் சன்னதி அப்படின்ற பேர்லேயே வந்து சொல்கிறாங்க. சரிங்க, ஏதோ ஒன்று. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மகான்களுக்கு மரணம் கிடையாது அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெரிய ஒரு வைப்ரேஷன் தெரியும். அவருடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய கண்களில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த உயிரோட்டம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை நான் பல தடவை நோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள். கோவிலுக்குள்ளே பாருங்கள் ஒரு அழகான மியூசியம் கூட இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு 10 ரூபாவோ என்ன தான் வசூல் பண்ணுறாங்க. டைம் இருந்தால் அதையும் பார்க்கலாம். கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இங்கே வந்து வெயிலுக்கு நிறைய குளிர்பானங்கள், அதாவது மோர், அந்த பானம்னு சொல்லக்கூடிய அந்த வெல்லம் கலந்த கரைசல் தண்ணீர் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்தவித உங்களுக்கு கஷ்டமும் கோயிலுக்குள்ளே இருக்காது. குளிர்ச்சியாகவே இருக்குது. அந்த வெயில் தெரியாத மண்டபங்களுக்குள்ளே நம்ம அப்படியே அழகாக வளம் வந்துட்டுருக்கலாம். இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட போயிடலாம். நான் சொல்லியிருப்பேன், இந்த அம்மனுக்கு, அதாவது தாயாருக்கு போற்றப்பட்ட அந்த புடவைகளை வந்து ஏலத்தில் விடுவாங்க. வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம். அந்த அம்மன் மேலே சாத்திய புடவைகள், இதை நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த அன்னதானம் அங்கே தாங்க வந்துட்டுருக்கோம். க்யூ பெருசாக இருக்கிறதால எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். எதுக்கு உட்காந்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்கள், சொல்லு சத்தமா. நீ எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? பரவாயில்லைங்க, டோக்கன் வந்து கொடுத்துட்றாங்க. கரெக்டாக வெளியில் ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து க்யூவை விட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே இந்த மாதிரி ஒரு டோக்கனை வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே உட்கார வேண்டியது தான். உள்ளே இருக்க ஹாலில் சாப்பிட்டு முடித்தவங்களாம் வெளியில் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளையும் உள்ளே அனுப்புவாங்க. அனிபாட்டு டைகர் சாப்பாடு கேட்டு வாங்கிக்கோ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்குது, நம்ம குறை சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. அந்த குழம்புல கொஞ்சம் கவனம் செலுத்தலாங்க. சாம்பாரில் வந்து அந்த பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றின அந்த வாசனை அப்படியே தான் இருக்குது. நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் நோட்டு வெளியில் வச்சுருக்காங்க, அதை எழுதுகிறவங்க எழுதிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் சாம்பார் அந்த இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும் சாப்பாடு. ஓவரால் பார்த்தீங்கன்னா கோவிலை வந்து நம்ம சுற்றி பார்த்தாச்சு. சாப்பாடில் மட்டும் சொல்லியிருப்பேன், அந்த குழம்புல வந்து பச்சை மிளகா வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் சொல்லலைங்க, அது குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அதை தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் கூட வந்தவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. இதை நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஏன்னா ஆஹா ஓஹோ இரு அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் வீடியோக்காக. பட் நம்ம என்ன உண்மையோ அதை தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமானுஜர் சன்னதியை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. மறுபடியும் நான் அங்கே போய்ட்டு உக்காரலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பட் ஆனால் சன்னதியை வந்து மூடிட்டாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மலைக்கோட்டை திருச்சி அதை வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் தான் திருவானைக்கோவில் அந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். திருச்சியில் நிறைய கோயில்கள் இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.